இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, தமிழர்களோட உணவு பட்டியலில் மஸ்ட் ட்ரை லிஸ்ட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்புக்கண்டம். இந்த உப்புக்கண்டம் வந்து வயசானவங்க நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க, உள்ளவங்க நிறையா சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதை சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 3 வாட்டி அலசி எடுத்துக்கிங்க, அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ட்ரையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா ஒரு 3 தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். மசாலா வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற உப்புக்கண்டத்தை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம உப்புக்கண்டம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.